சிஐடி பொறுப்புல தடுப்பு காவலில் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த பின்புலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் சலை வந்து ஈடுபட்டிருந்தார். சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம். தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, மருந்துகள் எடுத்துக்கொள்ள போறது கிடையாது, சித்திரவதைகளுக்கு எதிராக சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அவருடைய குடும்பம் சொல்லியிருந்தது, அவரை சந்திச்சு நாங்கள் கோரிக்கையை முன் வச்சிருந்தாலும் அவர் போராட்டத்தை கைவிட போறது கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் என்ற மாதிரி. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல், சலை சிஐடி பொறுப்புல இருந்து வெளியில கொண்டு போகப்பட்டிருக்கிறார், தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றது. 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பின்னேரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜனாதிபதி மாளிகை பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அன்றைக்கு பின்னேரம் ஒரு 5 மணி மாதிரி ஒரு அவசரமான கூட்டம் நடத்தப்படுது. ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட கூட்டம். அந்த காலகட்டத்தில் அமைச்சர்கள், ஜேவிபி அரசாங்கத்தில் இருந்த ஒரு காலகட்டம், ராணுவ தளபதி, ராணுவத்தினுடைய புலனாய்வாளர்கள், முக்கியமான பாதுகாப்புத்துறையை சேர்ந்த நபர்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றாங்க. ஒரு அரை மணித்தியால தாமதத்துக்கு பிறகு ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி சமூகம் அளிக்கிறாங்க. மார்ச் மாத காலகட்டத்தில் தான் புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிளவடைஞ்சு போனார், பிரிஞ்சு போனார் என்ற தகவல்கள் பரபரப்பா பேசப்பட்ட காலகட்டம். அதுக்கு பிறகு 2004 இந்த கருணாவினுடைய பிளவுக்கு பிறகு அடுத்த மாதம் ஏப்ரல் 11ஆம் தேதி நாங்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே வைக்கிறோம்னு சொல்லி கருணா தலைமறைவான தப்பியோடுன ஒரு நாளா பதிவாகி இருக்கான். அதுக்கு அடுத்த நாள்ல தான் இந்த கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ புலனாய்வாளர்களாக இருக்க முடியும், உயர் பதவிகள் இருந்த நபர்களாக இருக்க முடியும், அரசியல்வாதிகளாக இருக்க முடியும், எல்லாரும் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார்ட்ட முன்வச்சு கோரிக்கைன்னு சொன்னா இது சாதகமான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த வேண்டியிருக்கு. புலிகள் அமைப்பினுடைய பிளவுன்றதை, கருணாவினுடைய பிளவுன்றதை வந்து சாதாரணமாக நாங்கள் கடந்து போகாம கண்டம் காணாத மாதிரி இருக்காம எங்களுக்கு சாதகமா இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற யோசனை வந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதிக்கு முன் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் முடிவடைந்து சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு கூட்டம் பொரள பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஏற்பாடு செய்யப்படுது. அதுல சில அரசியல்வாதிகள் கலந்து கொள்றாங்க. ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்டில் இந்த கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஜேவிபி அரசாங்கத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டத்தில் சில புலனாய்வாளர்கள் கலந்து கொள்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போன புலனாய்வாளர்கள் மிக முக்கியமான ஒரு நபர் தான் சுரேஷ் சலை. இப்ப கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டு பரபரப்பா பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதே சுரேஷ் சலை அன்றைய கூட்டத்தில் வந்து கலந்து கொள்றாரு. அந்த கூட்டத்தில் அவர் சொன்னாராம், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதிக்கு வெளிநாட்டில இருந்து சில தரப்புகளால அழுத்தம் பிரயோகிக்கப்படுது, கருணா தரப்பு வந்து புலனாய்வு பிரிவு கையாளக்கூடாது என்ற மாதிரியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுது, ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வந்து சரியா பயன்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி சுரேஷ் சலை அந்த கூட்டத்தில் வந்து அரசியல்வாதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு ஆலோசனையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, சலையை குறிப்பிட்டிருக்கிறாராம், கருணாவை நாங்கள் பாதுகாப்பாக கொழும்புக்கு கூட்டி வந்திருக்கிறோம், அவரை தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி பாதுகாப்பான ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு சேஃப் ஹவுஸ் எங்களுக்கு தேவைப்படுது, இதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான ஒரு நபராக இருந்த சலை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு சில அரசியல்வாதிகள் கூட்டங்களை நடத்தி அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு பிறகு ஜேவிபி சார்பா சோமவங்ஸ் அமரசிங்க இதை நாங்கள் முன்கொண்டு போவோம், இந்த மாதிரியான சேஃப் ஹவுஸை வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம்னு சொல்லி ஒரு யோசனை முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கமைய அந்த அரசியல்வாதிகளினுடைய சம்மதத்தோட ஒரு சேஃப் ஹவுஸ் வந்து கருணா குழுவுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுது. இதுக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர் சுரேஷ் சலை. மிக பிரதானமான ஒரு திருப்புமுனையா இருந்தது கருணாவினுடைய பிளவு, கருணா கொழும்புக்கு கூட்டி போகப்பட்டது, அதுக்கு பிறகு ராணுவம் அந்த தரப்பு வந்து பயன்படுத்தி கொண்டது என்ற இந்த சம்பவங்கள் வந்து போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையா இருந்த காலகட்டம். அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்தவர் தான் சுரேஷ் சலை. அந்த சுரேஷ் சலை அன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார், சித்திரவதைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்னு சொல்லி விமல் வீரவங்ச ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது, சலை அதுக்கு பின்னால் இருந்தார், புலிகள் அமைப்பினுடைய பிளவு வந்து அரசு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் என்ற யோசனையை முன்வைச்சவர், ஜனாதிபதிக்கு வந்து வெளிநாட்டு அழுத்தங்கள் இருந்தாலும் கூட அதையும் மீறி அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு யோசனையை முன் வச்சிருந்தார். அப்ப ஜனாதிபதியோட தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்ட முடியுமா? முடியாது தானே. நாட்டுக்காக நாட்டு பற்றோட செயல்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு நாங்க சுதந்திரமா, அதாவது எல்லாருமே சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிறோம்னு சொன்னா விமல் வீரவங்ச குறிப்பிட்ட மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான நபர் சுரேஷ் சலை தான். அந்த காலகட்டத்தில் இருந்து நேர்மையா நாட்டுப்பற்றோட செயல்பட்டிருக்கிற ஒரு நபர். அவரை வந்து நாங்க பாதுகாக்காட்டி, அவருக்காக குரல் கொடுக்காட்டி எப்படியான மனிதர்களை நாங்க இருக்க முடியும் சொல்லி விமல் வீரவங்ச வந்து கேள்வி எழுப்புறாரு. இன்றைக்கும் வீரவங்ச இந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஊடக சந்திப்பிலையும் அவர் குறிப்பிட்டார், சித்திரவதைகளை சலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார், மனிதாபிமாற்றமற்ற முறையில் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே ஜனாதிபதியினுடைய உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், கெஹல்பத்ர பத்மேவுக்கு
சலைவுக்கு கொடுக்கப்படுறதை விட சலுகைகள் வசதிகள் கொடுக்கப்படுது, கேட்கிற சாப்பாடெல்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் சலைவுக்கு நாட்டுப்பற்றோட நாட்டுக்காக செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து அரசாங்கம் இந்த மாதிரி நாயை விட மோசமா நடத்தி கொண்டிருக்கு என்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து போரோட சம்பந்தப்படுத்தி அவருடைய ஊடக அறிக்கையிலே இருக்க முடியும், இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற அந்த ஊடக சந்திப்பிலே இருக்க முடியும். இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து விமல் வீரவங்ச குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, சிங்கள மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை வந்து சொல்லி கடந்த காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு, ராணுவம் உயிர் தியாகம் செய்துதான் உங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற மாதிரி தூண்டி விடுற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியா நேற்று முந்த நாள்ல இருந்து சொல்லப்பட்டு வருது. ஆரம்ப நாட்கள்ல சலை கைது செய்யப்பட்டதிலிருந்து இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் இப்ப நேற்று முந்த நாள்ல இருந்து இந்த மாதிரியான தீவிரமான முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்படுது. சிங்கள மக்களுக்கு கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்துறது. அதுலயும் குறிப்பா அவர் சொல்றாரு, நந்திக்கடல்ல நடந்த சம்பவத்துக்கான பழிவாங்கல் தான் சலைவினுடைய கைது. புலிகளை திருப்திப்படுத்துறதுக்கும் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான் சலை இந்த மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தூண்டி விடுற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் வந்து விமல் வீரவங்சவால சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரம் இன்றைக்கு திரும்ப கம்மன்பில ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்கிறார். நேற்று நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பு, அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. கம்மன்பில சொல்றது உண்மை கிடையாது, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்படுத்த முடியாது, நீதிமன்ற வழக்கு சம்பந்தமா பொது வழியில் இந்த மாதிரி கதைக்கிறதே பிழையானது என்று சொல்லி போலீஸ் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கும் கம்மன்பில ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து சொல்லியிருந்தார், நான் சொல்றது பிழையானது இல்லாட்டி பொய்யானதா இருக்குமா இருந்தா எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் போலீஸ் வழக்கு பதிவு செய்ய முடியும். நான் 25 பக்க மருத்துவ அறிக்கையை கொண்டுதான் ஜெயகாந்தன் சொல்லப்பட்ட டாக்டர் தான் அந்த மருத்துவ அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நேற்று கம்மன்பில வந்து அதை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த அறிக்கையில் 25 பக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த தவிர சலைவினுடைய மகன் எனக்கு வந்து எழுத்து மூலமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதுக்கமையே தான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது பிழையானது இல்லாட்டி பொய்யானதா இருக்குமா இருந்தா போலீஸ் எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியும் சொல்லி கம்மன்பில சொல்றார். சிங்கள மக்களை பார்த்து சொல்றார், உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிற ஒரு ராணுவ வீரனுக்காக ஒரு ஃபேஸ்புக் பதிவை கூட உங்களால் போட முடியாத, ஒரு போராட்டத்தில் கூட உங்களால் கலந்து கொள்ள முடியாத, நாளைக்கு வந்து கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னுக்கு காலையில் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அந்த போராட்டத்தில் வந்து சலைவுக்காக எல்லாருமே ஒன்று கூடுங்க என்ற மாதிரி அவரும் வந்து சிங்கள மக்களை பார்த்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார், ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் விமல் வீரவங்ச, கம்மன்பில, சரத் வீரசேகர, திலீப் ஜெயவீர இந்த மாதிரியான சில அரசியல்வாதிகள் விகாரைகளில் தான நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கு, பெல்லன்வில விகாரையில் நடத்தப்பட்டிருக்கு. ராஜபக்சகளினுடைய அரசியலில் கடந்த காலங்களில் இருந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த விகாரைக்கு இருக்கு. அவர்களுடைய அரசியல் ரீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதில் அந்த விகாரையில் இன்றைக்கு ஒரு தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுது. நாட்டை மீட்டெடுத்த ஒரு வீரனா இருக்கிற சலை வந்து சித்திரவதைகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்னு சொல்லி நிறைய பிக்குகள் கூட்டப்பட்டு அந்த இடத்துல பிக்குகள் உரையாற்றுறாங்க. நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு நபர், அர்ப்பணிப்போடு செயல்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நடத்தப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அரசியல்வாதிகள், பிக்குகள் எல்லாரும் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியா இந்த பிரச்சனைன்றது தீவிரமானதா மாறிக்கொண்டு போகுது. நேற்றைய நாள்ல சலைவினுடைய மனைவி மனோரி வந்து போலீஸ் மா அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க, ஒரு முறைப்பாடு பதிவு செய்யறாங்க. இன்றைக்கு அவங்களும் ஊடகங்களுக்கு முன்னால வந்து கதைக்கிறாங்க, மனைவியா இருக்க முடியும், அவருடைய சகோதரர், அவரும் ஒரு ராணுவ உறுப்பினர், நாங்கள் நாட்டுப்பற்றோட நாட்டுக்காக செயற்பட்ட நபர்கள் சொல்லி மீடியாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுக்கிறாரு. இதை தவிர சலைவினுடைய மகன், இந்த 3 பேரும் வந்து சிஐடிக்கு போனதுக்கு பிறகு வெளியில ஊடகங்களை பார்க்குற நேரத்தில் சொல்றாங்க, அப்பா மகன் சொல்றார், அப்பா வந்து இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், சில அறிக்கைகளில் வந்து அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஆனாலும் இந்த மாதிரி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மகன் சொல்றார். அவருடைய சகோதரர் குறிப்பிட்டார், நாங்க கொண்டு போய் கொடுக்கிற சாப்பாடு கூட சலைவுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது, நாங்க நஞ்சு போட்டு சாப்பாடு கொடுக்க போறோமா, அப்படி நடக்காது தானே, அவரை பெருசா சாப்பிட்றது கூட கிடையாது, பாண்டான் சாப்பிடுவார், நாங்க கொண்டு போற சாப்பாடு கூட அவருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது, அவரை சித்திரவதைகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்னு சொல்லி சலைவினுடைய சகோதரர் ஊடகங்களுக்கு சொல்றார். சிங்கள மக்களை பார்த்து சொல்றார், நாங்க நாட்டுக்காக தியாகம் செய்த நபர்கள், நானும் ஒரு ராணுவ வீரன் தான் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். சலைவினுடைய மனைவியும் வந்து மீடியாவுக்கு முதல் தடவையா மீடியாவை பார்த்து கதைக்கிறாங்க, சன்கிளாஸ் போட்டிருந்தாங்க, முகத்தை மறைக்கிற மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாங்க, அது அவங்களுடைய உரிமை. ஆனா ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது சொல்றாங்க, 30 வருஷமா அவருடைய வாழ்க்கைன்றது, என்னுடைய கணவரோட வாழ்க்கைன்றது நாட்டுக்காகத்தான் இருந்தது, நாட்டை பற்றி எப்பவுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர், பிள்ளைகளோட நிகழ்வுகளில் கூட, பாடசாலை நிகழ்வுகளில் கூட அவரால் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நாடுன்னு சொல்லி 30 வருஷமா நாட்டுக்காக உழைச்சி அர்ப்பணிப்போட ஒரு செயற்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி மிருகத்தனமா நடத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டு மக்கள், சிங்கள மக்கள் உங்களுடைய சந்தர்ப்பமா இதை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு, நீங்க முன் வந்து சலைவுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லி சிங்கள மக்களை பார்த்து சலைவினுடைய மனைவியும் ஒரு கோரிக்கை, ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா பார்க்குற நேரத்தில் எல்லாருமே சொல்ல வருதுன்னு சொன்னா, சலை வந்து ஒரு ராணுவ வீரர், அவருடைய குடும்பமா இருக்க முடியும், இல்லாட்டி அரசியல்வாதிகள்,
பிக்குகள் சொல்லி எல்லாரும் சொல்றதுன்னு சொன்னா சலையன்றவர் ஒரு ராணுவ வீரர் நாட்டை மீட்டெடுத்ததுல மிக பிரதானமான ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. சிங்கள மக்கள் வந்து இதுக்கு மேலேயும் பொறுமையா அமைதியா பார்த்து கொண்டு இருக்காம போராடுங்க, முன் வந்து குரல் கொடுங்க என்ற மாதிரியான கோரிக்கைகள் முன் வைக்கப்படுது. யாரா இருந்தாலும் கணவர் துன்புறுத்தப்படுற நேரத்தில் இல்லாட்டி துன்புறுத்தப்படுறதா அவங்களுக்கு சொல்லப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த மாதிரி சொல்றதை வந்து விமர்சிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவர் வந்து சாதாரணமான ஒரு முறையில் தான் நடத்தப்படுறாருன்னு சொல்லி போலீஸ் அறிவிச்சிருந்தது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற மருத்துவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. டாக்டர் ஜெயகாந்தனுடைய மருத்துவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு எதிராக ஏற்கனவே வேறொரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இருக்குன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து நீதிமன்றத்தில் வாதாடும் போது குறிப்பிட்டிருந்தார். இப்ப சட்டமாதிபர் திணைக்களம் போலீஸ் வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடக்கவே இல்லை, இதெல்லாமே கட்டுக்கதைகள் என்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிற பின்புலத்தில் உண்ணாவிரதம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறத வந்து சாதாரணமான உண்ணாவிரதமா நாங்க பார்க்கலாமா, இல்லாட்டி அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்னு சொல்லியும் யோசிக்க வேண்டி இருக்கின்றதான் இதுல முக்கியமானது. இன்றைக்கு ஒரு சிங்கள ஊடகத்தில் திவையின வெளியிட்டிருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி என்னன்னு சொன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா ஒரு முக்கியமான சாட்சி வெளிவந்திருக்கு. ரகசியமா அந்த நபருடைய பேர் வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமே ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த நாட்கள் வந்து தொடர்ச்சியா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில சஹ்ரான் ஹாஷிமோட நெருங்கி பழகி சாகிறதுக்கு தயாரா இருந்து உறுதிமொழி எடுத்திருக்கிற ஒரு நபர் வந்து நடந்தது இதுதான், இதுக்கு பின்னால் இருக்கிற நெட்வொர்க் இதுதான், உதவி செய்தவர்கள் இவர்கள் தான் என்ற மாதிரியான ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்தி சாட்சியம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லியும் அந்த ஊடக செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்காம். இந்த அரசியல்வாதிகளினுடைய போராட்டம் எப்படி நடத்தப்படும் என்றதையெல்லாம் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசாங்கம் இதை வந்து எப்படி கையாள போகுதுன்ற இன்னும் ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.